வெண்பா லவ் டான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக வந்து சாமி ரூமில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சில சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, அதுக்காக நான் லாஸ்ட் டைம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்தேன். அப்போ வந்து சில பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை எப்படி நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. அதோட நான் வந்து இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்ணேன், அதுக்கப்புறம் மார்னிங் வந்து டிஃபன் லஞ்ச் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பூஜை ரூமில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் இருந்தாங்க. அவங்க வந்து உடச்சிட்டனால சரி நம்ம பூஜை விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஒரு விநாயகர் வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் ஒரு சாட்சி ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சின்ன சின்ன டேபிள்லாம் வந்து எனக்கு பூஜையோட சில சாமி சிலையெல்லாம் வைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாமே வந்து மீஷோலே நமக்கு அவைலபிளாக இருக்குது. எனக்கு கொஞ்சமாக போதும், ஒரு 3 இது டேபிள் போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சரணா ஸ்டோர்லேயே வாங்கிட்டேன். அதோட ரேட்டும் அதில் வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 179. ஆக்சுவலாக இது வந்து நான் அந்த பூஜையில் வந்து இந்த சங்கு இதெல்லாமே நம்ம மணி வளையல் அதெல்லாம் போட்டு வச்சு நம்ம வந்து பீரோவில் வச்சா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அதுக்காக இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் விநாயகர் சாட்சி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சில வந்து பிளேட்ஸ்லாம் நான் வந்து பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்த யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பூஜை ரூமுக்கும் தனியாக ஒரு 2-3 பிளேட்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட ரேட்டும் இதில் காட்டியிருப்பேன். எல்லாரோட ப்ரைஸும் வந்து நான் ஒவ்வொன்று வீடியோவில் நான் காட்டியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேட் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிளேட் வந்து சாமிக்கு வந்து பிரசாதமாக வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம வச்சு இருக்கிறதுக்கு பூஜை ரூமில் வந்து வேறு நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பூஜை ரூமுக்குன்னு தனியாக பிளேட் வாங்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பிளேட்லாம் வாங்கியிருந்தேன். இந்த பிளேட் நான் 2 வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் இப்போ வந்து பூஜை ரூமில் சில சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இதில் வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கினா ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்மளால் என்ன முடியுதோ நம்ம பட்ஜெட்டில் என்னென்ன அடங்குமோ அதுக்கான பொருளை மட்டும் நான் வாங்கி நான் வந்து பூஜை ரூம் வந்து இந்த தடவை மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். என்னுடைய மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எது பிடிச்சிருக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கின பிறகு பூஜை ரூமில் இருக்கிற விளக்கெல்லாம் வந்து விளக்கி வச்சுட்டேன். எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற பொருளுக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன். எனக்கு இதை வாங்கின எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. நமக்கு மீஷோலேயும் வந்து இதெல்லாம் கிடைக்கும். அந்த டேபிள் சின்ன சின்ன டேபிள்லாம் வந்து சாமி சாட்சி வைக்கிறதுக்கு நான் மீஷோவில் வந்து போட்டு தான் வச்சுருந்தேன் காட்டில். பட்டு சரி நமக்கு இப்போதைக்கு தேவைப்படுதுங்கிறதுனால நான் வந்து தேவையான சைஸில் எது வேணுமோ அதை மட்டும் நான் சரணா ஸ்டோரில் வாங்கிட்டேன். ப்ரைஸும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு, ஓகேவாக தான் இருந்தது. எல்லா பொருளையும் நான் வாங்கி உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து நான் நேற்று நைட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற விளக்குக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டேன். எப்போதும் போல தான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் வச்சுருக்கேன். பொட்டு வைக்கிறதுக்கு என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள், சந்தனம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பன்னீர் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது ரொம்ப நாளைக்கு இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் பூஜை ரூமு. அதுக்கப்புறம் இந்த மணப்பலகை வந்து நான் இப்போ பிள்ளையாருக்காக வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்னதாக அழகாக டேபிள் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 காமாட்சி விளக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். எப்போதுமே நான் பூஜை ரூமில் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து அன்னபூரணி அம்மாவோட சாட்சி வைக்கிறதுக்கு அதுக்கு சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதில் வந்து நம்ம அரிசி வைக்கணும். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம வந்து ப்ளைனாக வைக்கக்கூடாது. அதில் பச்சரிசி வந்து மஞ்சள் கலந்து பிளேட்டில் வச்சுட்டு அந்த காமாட்சி விளக்குக்கு அடியில் வந்து 5 ரூபி காயின் வச்சு
நம்ம வைக்கணும். நான் ஆக்சுவலாக வந்து பச்சரிசி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நைட்டே நான் இது எல்லாமே பண்ணனால இதை எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு வந்து நான் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். பிளேட்டில் வந்து பச்சரிசி வச்சு ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அன்னபூரணிக்கும் அடியில் வந்து அம்மாவுக்கும் அடியில் வந்து நான் 1 ரூபி காயின் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருவேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க ஷெல்ஃப்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருக்க ஷெல்ஃபுக்கும் வந்து தனியாக ஒரு காமாட்சி விளக்கு நான் ஏற்றுவேன் முருகருக்காக. கீழே இருக்க ஷெல்ஃப் எல்லாமே முருகர் சாட்சி இருக்கும். இப்போ அடிஷ்னலாக அவரோட அண்ணன் கடம்பதியையும் நான் சேர்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷெல்ஃபில் வந்து இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கான விளக்கு அந்த பிளேட்டையும் வந்து விளக்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எப்போதுமே வந்து டெய்லியும் வந்து நம்ம தண்ணி மாற்றணும். சாமிக்கு வந்து ரெகுலராக வந்து அந்த தண்ணி மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் குலதெய்வ கலசம் அது வந்து நான் ரீசெண்டாக வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து தனியாக வந்து நான் சாய்பாபாவுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றுறேன். அவங்களுக்கு தனியாக ஒரு விளக்கு வச்சுட்டேன். இதுதான் இப்போது என்னுடைய பூஜை ரூமோட புது லுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே வந்து நைட்டு வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு 11 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நைட்டே வந்து பூஜை ரூம் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். கீழே இருக்க ரேக்கில் வந்து சாமிக்கு வேண்டிய பொருள் திரி, எண்ணெய், கற்பூரம், வத்தி, சாம்பிராணி இது எல்லாத்தையும் வந்து கீழே இருக்க ரேக்கில் வந்து அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி வத்தி போகிறதுக்கு இந்த ஸ்டாண்டு அது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். சிஸ்டர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த சாம்பிராணி போடுற ஸ்டாண்டு. மார்னிங் ஏற்ற வேண்டிய பிரம்ம முகூர்த்த விளக்குக்கும் அகல் விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் பூஜை ரூம் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. சில சேஞ்சஸ் பண்ண பிறகு பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. ஒவ்வொரு தடவையும் நம்ம புதுசாக செய்யும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே இன்றைக்கி வந்து புதுசாக செஞ்சுருக்கோம், அழகாக இருக்குது நம்ம பூஜை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கண்ணு வைப்பேன் பூஜை ரூமை. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மார்னிங் எழுந்திரிச்சு மார்னிங் நைட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருட்டாக இருந்தது. அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பிரிட்ஜ் எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாமி ரூமில் வந்து பூஜை ரூம் வந்து லைட் போட்ட பிறகு சாமி ரூம் வந்து ஓப்பன் பண்ணேன். நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் வேலை பண்ணுறதுக்கு. காலையில் எழுந்திரிச்சு நம்ம ரெகுலராக வந்து எப்போதுமே குளிச்சுட்டு தான் சாமி ரூமுக்கு வரணும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது நம்ம தலை குளிச்சுட்டு தலையை வாஷ் பண்ணி நம்ம எப்போதுமே வெறும் தலையோட தலை விரிக்கோலமாக நான் வந்து சாமி ரூமில் வந்து எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை வந்து அழகுபடுத்திட்டு தான் நம்ம வந்து பூஜை ரூமுக்கே வரணும். பொட்டு வைக்காமல் சாமி ரூமுக்கு வராதிங்க. அதே மாதிரி தலையை வந்து விரித்து போடாமல் தலையில் ஏதாவது கிளிப் ஏதாவது குத்திட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு வாங்க. அதுக்கப்புறம் வாசலில் நேற்றே வந்து வாசலில் வைக்கிற விளக்கெல்லாம் எடுத்து கழுவி வைக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு உள்ளே எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாசலை தொடச்சி தண்ணி வந்து தெளிக்கும் போது மஞ்சள் கலந்து தெளிங்க, ரொம்ப நல்லது அது. அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டு முடித்த பிறகு உள்ளே வந்துட்டு வாசலில் வைக்க வேண்டிய விளக்கை எடுத்துகிட்டு அவங்களுக்கு நைட்டே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். மஞ்சள் குங்குமமும் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வாசலில் போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி காட்டுறது தான் நமக்கு ஒரு வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இங்கே உள்ளேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு பிளேட்டில் வச்சு 2 விளக்கையும் வச்சுட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டுட்டு பூ வந்து 2 பேருக்கும் வைக்கிறதுக்கு வந்து 2 விளக்குக்கும் வந்து பூ எடுத்து வச்சுட்டு விளக்கு வைக்க வந்து வத்தி காட்டணும்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு வெளியில் போயிட்டேன். எல்லாமே எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது. நைட்டே வந்து இதெல்லாம் பண்ணி வச்சனால எனக்கு வந்து பூஜை ரூம் வந்து இப்போல்லாம் வந்து இப்படி பண்ணால் அழகாக இருக்குமா, அப்படி பண்ணால் அழகாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து செய்கிறேன். எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தனால ஏன்னா இப்படி பண்ணால் இப்படி வச்சா அழகாக இருக்குமா, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் செய்கிற விஷயங்கள் எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வீட்டை ரொம்ப அழகாக வச்சுருந்தா நமக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்.
நம்ம வீடு வந்து நான் கலைஞ்சு கிடந்தா பசங்க இருக்கிற வீட்டில் எப்போதுமே கலைஞ்சி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா என் பொண்ணு வர வரையும் என் வீடு வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அவள் வந்துட்டானா அவ்வளோதான். எதையாவது நான் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வெறும் பேப்பர் கட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா எதாவது கட் பண்ணி பேப்பர் வந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாள், ட்ராயிங் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். அது வரையும் வந்து அவள் வர வரையும் வீடு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அவள் வந்துட்டானா வீடு எல்லாமே குப்பையாயிரும். பட் அதை வந்து அவள் சொன்னால் எடுத்தும் வச்சிருவா. சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டு மூடு ஒவ்வொரு டைமும் மாறும். வாசலில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. எப்போவுமே மனசில் நான் வந்து சில ஸ்லோகம் சொல்லிவிட்டு வாசலில் விளக்கேற்றுவேன். நீங்களும் அதே மாதிரி மனசில் நம்மளுடைய தெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுங்க. ஏன்னா நம்மளுடைய குலதெய்வம் வாசலில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்போதுமே வந்து வாசலில் விளக்கேற்றணும். அவங்களுக்கு வந்து வாசலில் வந்து மரியாதை செஞ்சு அவங்களுக்கு விளக்கேற்றின பிறகு தான் நம்ம உள்ளேயே வந்து சாமியை உள்ளே கூட்டு போகணும். வெளியே ஏற்றிட்டு வந்து நம்ம வாசலில் ஏற்றிட்டோம்னா சாமியை கொண்டு வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே உள்ளே வரவழைக்கணும். அதுக்கு வந்து வாசலில் விளக்கேற்றி சாம்பிராணி காட்டி உள்ளே வந்து நம்ம அம்மனை வந்து நம்மளுடைய குலதெய்வம் எல்லாரையுமே வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அதுபடி நான் வந்து சாமிக்கு வந்து வாசலில் விளக்கேற்றிட்டு சாமியோட ஸ்லோகம்லாம் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அப்புறம் பூஜை ரூமில் வந்து இன்னும் ஒரு வேலை என்ன மிச்சம்னா பூ வைக்கணும். பூஜை ரூமில் வந்து பூ வச்சா தான் அது இன்னும் கொஞ்சம் அழகு வரும். அந்த விஷயங்கள்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். நான் ரெகுலராக மார்னிங்கில் வந்து எப்படி பூஜை ரூமை ரெடி பண்ணி மார்னிங் பூஜை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சில பேர் எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்படி நீங்கள் ஏற்றுறீங்க அப்படி சொல்லிவிட்டு. அது அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் போடுறேன். மார்னிங் வந்து எப்போதும் போல் எழுந்திருச்சு, ஆனால் என்ன ஒன்று 5:30 மணிக்குள்ளே நம்ம விளக்கேற்றிடணும். 4 to 5:30 மணிக்குள்ளே நம்ம ஏந்திரிச்சு பூஜை ரூம் வேலையை வந்து எந்த அளவுக்கு நம்ம முடிக்கிறோமோ முடிச்சுட்டு நம்மளுடைய சாமியை நம்ம கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. எப்போதும் எல்லா நாளுமே தலை குளிக்கணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி. சில பேருக்கு வந்து தலை ரெகுலராக குளித்தா கோல்டு பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிட்டா தலை குளிச்சுருங்க, சாமி ரூமை தொடச்சி விட்டுருங்க. எல்லா நாளும் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. கட்டாயமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம ரெகுலராகவே சின்ன வயசுலேருந்து நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே தலை குளிப்போம். நான் நைட்டு ஏதாவது நான்வெஜ் ஏதாவது நமக்கு வீட்டில் சமைச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம நைட்டே அதெல்லாம் இறக்கட்டி அடுப்படியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அந்த குப்பையெல்லாம் நான் வந்து போட்டு விட்டுருவேன். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். வீட்டில் வந்து நான்வெஜ் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம அதெல்லாமே எடுத்து தொடச்சி விட்டு அடுப்படி வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சிடணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றது நல்லது. இன்றைக்கி வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமை வந்து இன்னொரு வேலையும் இருக்குது. எனக்கு வந்து செவ்வாய் ஓரையில் வந்து வெற்றிலை தீபமும் ஏற்றுவேன். நான் எப்போதுமே வந்து மார்னிங் டைமில் ஏற்ற மாட்டேன். செவ்வாய் ஓரை டைம் வந்து 3 டைம் வரும். ஒன்று வந்து காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. எனக்கு வந்து மார்னிங்கில் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறனால அவளுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்நாக்ஸு, அப்புறம் டிஃபன் செய்யணும். அப்படிங்கிறனால மார்னிங் டைமில் என்னால் விளக்கேற்ற முடியாது. அதனால் மதியானம் ஓரை டைம் வந்து 1 to 2 டைமில் நான் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டுருக்கேன். எனக்கு அதை ஏற்றுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, பாசிட்டிவாக இருக்குது. அதை ஏற்றினாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். இந்த வாரம் ஏற்றிட்டப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் விளக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து சில சொல்லியிருந்த ரூல்ஸ் படி தலை வந்து எல்லா நாளும் குளிக்க தேவையில்ல. நான்வெஜ் சாப்பிட்ருந்தா, அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தா, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைமில், இந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க. அது உங்களுக்கே தெரியும். நார்மலாகவே பூஜை ரூமில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம போகணும். நான்வெஜ் சாப்பிட்டா பூஜை ரூம்குள்ளே போகக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தலை குளிக்கிறது அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. எல்லா நாளும் குளிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்மளுடைய ரெகுலராக குளித்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அதுவும் கஷ்டமாக போயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை தலை குளிங்க. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ருந்தா தலை குளிச்சுட்டு, நைட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா தலை குளிச்சுட்டு அடுத்த நாள் பூஜை செய்யும் போது நீங்கள் ஃபுல்லாக வந்து குளிச்சிட்ட பிறகு கிளியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணும்போது காலையிலே வந்து நமக்கு வீட்டில் வந்து டிவியில் வந்து பாட்டு போட்டுருங்க, இல்லைன்னா மொபைலில் வந்து சாங் ஏதாவது போட்டுட்டு அந்த சாங்கை நம்ம மனசில் பாடிக்கிட்டே இல்லை ஓப்பன் அப் பண்ணி பாடிக்கிட்டே நீங்கள் சாமி கும்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து
அந்த டைமில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் வீடு. மார்னிங் டைம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ் மைண்டடாக இருக்கும்போது சாமி சாங் கேட்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் நிறையாவே இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் வந்து. நான் நிறையா வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன். சாங் வந்து சாமி சாங் போட்டுட்டு அதை கேட்டுகிட்டே நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது வேலை செய்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து டைம் போகிறதும் தெரியாது. பூஜை வேலையும் வந்து நம்ம கரெக்டாக முடிச்சிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து காலைல எழுந்திரிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலே வராது. நல்லா ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதாவது நமக்கு உடம்பு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் கொடுக்காது. ஹாப்பினஸ் நிறையா வரும். நமக்கு வந்து மார்னிங்கே நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு சாமி சாங் கேட்டாலே ஒரு குட் வைப் இருக்கும். ஸோ சாங் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்கிறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாகவே சொல்கிறேன், பூஜை டைமில் பூஜை சாங் சாமி சாங் கேட்குற மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும் போதும் நமக்கு பிடிச்ச சாங் ஏதாவது கேட்டுகிட்டே நம்ம ஒரு ஒர்க் பண்ணும் போது அந்த ஒர்க்கோட ப்ரெஷர் நமக்கு இருக்காது. நம்ம ஈஸியாக சீக்கிரமாகவும் வேலையை முடிச்சிடலாம். சாமி ஃபுல்லாக வந்து நான் இன்றைக்கி விளக்கேற்றி முடிச்சாச்சு. மேலே இருக்க ஷெல்ஃபுக்கு ஃபஸ்ட்டு ஏற்றி முடிச்சுட்டு அப்புறம் கீழே இருக்க ஷெல்ஃபுக்கு வந்து விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு சாமி கும்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வந்து நான் வந்து கற்கண்டு வச்சேன். ஏதாவது உங்களால் முடிஞ்சது வாழைப்பழம் பாக்கு வெத்தலை பாக்கு அது வச்சு சாமி கும்பிடலாம். இல்லை வீட்டில் இருக்க நட்ஸு வந்து வச்சு சாமி கும்பிடலாம். ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடுங்க. ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் வச்சிட்டிங்கனாலே நல்லது தான். அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து சரவணபவ ஓம் சரவணபவன் எழுதிட்டு அது மேலே தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் விளக்கு ஏற்றுவேன். இதே மாதிரி ஸ்டார் இது வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சரவண பவன் வந்து அதில் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அந்த பிளேட்டுக்கு ஆல்ரெடி நான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். நம்ம அந்த பிளேட்டில் வந்து அதுக்கப்புறம் அகல் விளக்கு வச்சு நம்ம சாமிக்கு விளக்கேற்ற வேண்டியதான். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது எப்போதுமே வந்து நம்ம வேண்டுதல் வைக்கும்போது நான் நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கேன். பாசிட்டிவாக நினச்சி விளக்கேற்றுங்க. எனக்கு இது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நம்பிக்கையோடு விளக்கு ஏற்றுங்க. 5 அகல் விளக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து 2 பேர் கேட்டிருந்தாங்க, பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்படி ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான வீடியோ தான் இதில் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி நான் வந்து ஃபுல்லாக மார்னிங்லேருந்து பூஜை ரூமை வந்து எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணி எப்படி வந்து பூஜை ரூம் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். விளக்கம் ஏற்றும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஏதாவது மனசில் சொல்லிக்கிட்டே விளக்கு ஏற்றுங்க. ரொம்ப நல்லது அதுவும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 108 தடவை 21 தடவை. நான் வந்து 6 முகம் அருளிடம் அனுதினமும் 7 முகம் அப்படிங்கிற ஸ்லோகம் வந்து எப்போதுமே என் வாயில் வந்துகிட்டே இருக்கும் சாமி கும்பிடும்போது. அதே மாதிரி ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி முருகருக்கு உள்ள ஸ்லோகன். அதே மாதிரி நான் விளக்கேற்றும் போது ஃபஸ்ட்டு கணபதிக்கு வந்து 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலைப்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுவனே. ஏன்னா நமக்கு முதல் கடவுளாகிய கணபதியை சாமி கும்பிட்ட பிறகு தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கே போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கணபதியை வந்து சாமி கும்பிட்ட பிறகு தான் நம்ம வந்து உள்ளே இருக்க சாமியே போய் கும்பிட ஆரம்பிக்கணும். ஸோ நான் எப்போதுமே விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லோகம் சொல்லி ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கிட பிறகு தான் அடுத்த தெய்வங்களை நான் வணங்க ஆரம்பிப்பேன். அதனால் இந்த ஸ்லோகம்லாம் நான் வந்து எப்போதுமே சொல்லிவிட்டு சாமிக்கு வந்து சாமி கும்பிடுவேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னுடைய வேண்டுதலை வந்து நான் வந்து 21 டைம்ஸ் இல்லை உங்களால் முடிஞ்ச டைமில் வந்து அந்த வேண்டுதலை நிறைவேறின மாதிரி நான் நோட்டில் எழுதுவேன். நான் அது நிறைவேறின பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா நான் வேண்டுதல் வச்சதை சொல்லக்கூடாதுங்கிறனால நான் நிறைவேறின பிறகு அது என்ன வேண்டுதல்ங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சிச்சுனாலும் அதை மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சி ஒரு நோட்டில் வந்து நீங்கள் ஒரு கணக்கு வச்சு எழுதுங்க. 21 டைம்ஸு இல்லை 108 தடவை அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த டைமுக்குள்ளே எழுத முடிகிற அளவுக்கு எழுதுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஓம் சரவண பவங்கிறது வெற்றிலை தீபம் போடும்போது எழுதுவேன்.
எனக்கு அது வந்து ரெகுலராக பழக்கமாயிருச்சு 108 தடவை அதை எழுதணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எப்போதுமே நான் சொல்லுவேன், சாமிக்கு வந்து விளக்கேற்றினா மட்டும் போதாது, சாம்பிராணி காட்டணும். அது காட்டி சாமி ரூமை பார்த்தா தான் அப்படியே நல்லா இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும் சாமி ரூமே. சாம்பிராணி போட்டால் தான் சாமி வந்து ஹாப்பியாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வாசனை வந்து எனக்கு அதை காட்டினா தான் அவங்க ஹாப்பி ஆவாங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் சாமி ரூமில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு நம்ம மனசில் இருக்க ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு நம்ம வந்து சாம்பிராணியை போட்டுகிட்டே நம்ம வந்து சாமியை கும்பிடும் போது சாமி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கும் ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே செய்யுங்க. உங்களுக்கு என்னுடைய இந்த பூஜை ரூமோட மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். எது எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் லாஸ்ட் டைம் வந்து நான் அந்த க்ரீன் கலர் மேட்டு வாங்கியிருந்தேன், கிராஸ் மேட்டு. அது இப்போ வைக்கும் போதே எனக்கு வந்து ஒரு லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வைக்கும் போது அதில் வந்து நான் லைட்டாக பச்சை கற்பூரம் போட்டு தண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு பூ எடுத்து வச்சுருவேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஆர்வத்தோடு செய்யும் போது அதில் ஒரு நம்பிக்கை நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சாமி மேலே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை வந்து நமக்கு எப்போதுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. நடக்கும் அப்படின்னு நினச்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு தின்னூறு பூசி குங்குமம் வச்ச பிறகு தான் சாமி கும்பிட்ட ஒரு ஃபீல் எனக்கு ஃபுல்லாக திருப்தியாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கிற ஒரு பிஸியான வேலை, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அம்மாக்களுக்கு இருக்கிற வேலை என்னென்னா நெக்ஸ்ட்டு கிச்சன் ரூமில் போகிறது தான். கிச்சன் ரூமில் போயிட்டு இன்றைக்கி என்ன டிஃபன் செய்கிறது, லஞ்ச் செய்கிறது, அதுவும் நம்ம செய்கிற சாப்பாடு நம்ம குழந்தைக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஒவ்வொரு விஷயத்தையும் நைட்டே என் பொண்ணு மெனு சொல்லிடுவா. மெனு சொல்லி இதுதான் இன்றைக்கி அப்படின்னா ஓகே வாங்கிட்டு தான் அதை சமைக்கிறோம். இல்லைனா இதையே சமைச்ச அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூலில் ரொம்ப நேரம் இருக்கும் போது அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு வந்தால் தான் நமக்கும் திருப்தியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து காலி ஆகலைன்னா நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பாப்பா இவ்வளோ நேரம் ஸ்கூலில் சாப்பிடாமல் இருந்தால் என்ன பண்ணுவா அப்படிங்கிற டவுட்டு. வீட்டிலனா நம்ம எப்படியாவது கொடுத்து சாப்பிட வச்சுருவோம். பட் ஸ்கூலில் வந்து நம்ம கொடுக்குற லஞ்ச் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா தான் அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக டெய்லியுமே வந்து பாப்பா கிட்டே கேட்டுட்டு தான் நான் வந்து என்ன லஞ்சுங்கிறதே செய்வேன். அதுவும் வெரைட்டி ரைஸ் சம்டைம்ஸ் செய்யும் போது ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதாவது வேறு குழம்பு செஞ்சு வச்சு கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து என்னுடைய பூஜை வேலையெல்லாம் மார்னிங் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மதியானம் 1 to 2 வந்து ஓவர் டைமில் விளக்கேற்றுவேன். அந்த இதையும் நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன். எனக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் எனக்கு புதுசாக இப்போ டெக்கரேட் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்துச்சுன்னா அதை பற்றியும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். மோட்டிவேஷன் பண்ணால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு தொடர்ந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் நிறையாவே இருக்குது, வந்துட்டுருக்கு. நீங்கள் இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்டேருந்து வந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் என்னுடைய பூஜை வேலையை மார்னிங் டைமில் நான் முடித்தேன். சில விஷயங்கள் வந்து என்கிட்ட கேட்டவங்களுக்குலாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் லென்த்தி வீடியோ தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா வீடியோ வந்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மார்னிங்கில் சன்ரைஸ் ஆனதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸாக வந்து ஆப்பிளும் கொய்யாப்பழமும் வச்சுருந்தேன். நைட்டே சொல்லிட்டேன். அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் மேடம்க்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்று வைக்கணும். அதை ரெகுலராக வச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிளும் கொய்யாப்பழமும் வச்சேன். சம்டைம்ஸ் வந்து விளாண்டுக்கிட்டே பசங்க சாப்பிடாமையே வந்துடுறாங்க. நேற்று கூட பாப்பா வந்து சாப்பிடாம வந்தா. அதான் நான் இன்றைக்கி சொல்லி அனுப்பியிருக்கேன், சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட்டு பாப்பா, காலையிலே எழுந்திரிச்சு அம்மா உனக்காக செஞ்சு கொடுக்குறேன், அதுக்காகவாவது சாப்பிட்டு வான்னு சொல்லி பாப்பாட்ட சொல்லி அனுப்புகிறேன். அப்புறம் சைட் பை சைடு வந்து சாப்பாடு அரிசி ஒலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சா அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் வேனில் அனுப்பி விடுறனால வேனில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு வந்து சிப்ஸு, இவங்க நைட்டே இதை சொல்லிட்டாங்க இந்த சிப்ஸ் தான் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து சிப்ஸு எடுத்து வச்சுட்டேன். மேக்ஸிமம் இந்த காலத்து பசங்களுக்கு ஜங்க் ஃபுட் தான் ரொம்ப பிடிக்குது. சரி ஒரு வேளை ஃப்ரூட் சாப்பிட்றா, ஒரு வேளை ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி சிப்ஸ் கொடுத்து அனுப்புகிறேன்.
அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அப்படி சாப்பிட்டா தான் ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு வராங்க. ஸோ ரொம்ப அதிகமாக எடுத்துக்காமல் லிமிட்டாக எடுத்துக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ரெகுலராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சிம்பிள் மெனு தான். அவருக்கு வந்து புளிக்குழம்பு வச்சேன். பாப்பாவுக்கு என்ன பண்ணேன்னா உருளைக்கிழங்கு பொரியலும் லெமன் ரைஸும் செஞ்சேன். ஏன்னா அவளுக்கு லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மெனு வந்து நைட்டே சொல்லிட்டேன், ஓகேவான்னு கேட்டுட்டு தான் இந்த மெனு சமைக்க ஆரம்பித்தேன். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் இந்த பாக்ஸ் கூட. இது வந்து நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. 6 பாக்ஸ் வந்து நான் வாங்கினேன். ரேட் மறந்துடுச்சு, வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்டில் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு சைட் பை சைடு சாதமும் வெந்துட்டு இருந்துச்சு. சாதம் வெந்த பிறகு அதை வடித்து விட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி முடித்த பிறகு லெமனுக்கு வந்து தாளிப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் பேக் செஞ்சுட்டு கிளறிட்டு பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். இதெல்லாம் கூட நமக்கு பெரிய வேலையாக இருக்காதுங்க. தூங்குறவங்கள போய் எழுப்புறதுக்கு பாருங்கள், அதுதாங்க பெரிய வேலையே. ஏன்னா தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்புறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆயிரும். நைட்டு தூங்குங்கன்னு சொன்னால் தூங்கவே மாட்டாங்க. மார்னிங் வந்து ஏந்திரிங்கன்னா ஏந்திரிக்கவே மாட்டாங்க. நம்ம என்ன தான் பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து காலையில் பால் வைக்கிறதுக்கு வந்து சாக்கோஸ் கேட்டிருந்தா. எல்லா டைமும் கொடுக்க மாட்டேன், 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து சாக்கோஸ் கொடுப்பேன். ஏன்னா அது வந்து அவள் விரும்பி சாப்பிட்றனால சரி அதில் பாலும் இருக்கிறனால பாலை குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து ஒரு 1 hour வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை குளிர வைக்கிறதுக்கு எப்போதுமே கையை வச்சு ஊதி விட்டுலாம் பண்ணக்கூடாது. பூவை எடுத்து வச்சு நம்ம வந்து விளக்கு வந்து குளிர வைக்கணும். அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன், லெமன் ரைஸ் வச்சுட்டேன். என்ன தான் அவங்களுக்கு பிடிச்சத பேக் பண்ணாலும் அவங்களுக்கு மூடை பொறுத்து தான் அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டு வரதும் சாப்பிடாம வரதும். ஏன்னா நமக்கு பிடிச்சதே செஞ்சாலும் ஏதாவது ஒன்று மிச்சம் வச்சுட்டு தான் ஸ்கூல்லேருந்து வராங்க. மேபி அவங்களுக்கு அங்கே இருக்கிற மைண்ட் செட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு சாப்பிடாம கூட வருவாங்க. இன்றைக்கி வந்து என்னுடைய ஃபுல் வேலையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். மார்னிங் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே, பூஜை எப்படி பண்ணேன்னு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியானம் வந்து 1 to 2 ஓரை டைமில் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவேன். அந்த வீடியோவும் நான் போடுறேன். எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் மீ. கண்டினியூஸாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு இருங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து ஸ்நாக்ஸு டிஃபனு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பாவை வந்து கிளப்பத்துக்கு போயிட்டேன். மார்னிங் வந்து டிஃபனுக்கு பதிலாக சாக்கோஸ் சாப்பிட்டா. ஏன்னா நேற்றே கேட்டுட்டா எனக்கு மார்னிங் சாக்கோஸ் செஞ்சு கொடுமான்னு. இதில் கொஞ்சம் பால் வச்சு சாப்பிட்றனால சரி ஓகே அப்படிங்கிறனால அதை நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றிட்டேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் மை டியர் செல்ல குட்டீஸ்.